எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் ஃபிலிம்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிம்ல என்னையும் ஒரு பார்ட்டாக்குன டைரக்டர் ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான். அவங்க தான் பேசி பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாம்மா, ஆனா அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு பெருசா எதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, டைரக்டர் ஜெய் வந்து அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணிருக்காரு போல, அதனாலதான் அவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்துல வந்து எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க படத்துல பாக்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி. ஸோ அதுதான் உண்மை. நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் உங்க காதலியை மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹாப்பியா இருக்கு இந்த ஃபிலிம்ல இருக்குது. அண்ட் நீங்க ஊடக நண்பர்கள், உங்களோட ரெவ்யூஸ் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும், நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் செல்வன், கீர்த்திக் எல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியர்ல ரொம்ப நல்ல படமா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். அதே போல எஸ்பெஷலி டிரெக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்கிச்சு. எப்படின்னா, நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருந்தாரு, டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும். அன்னைக்கு மட்டும் தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால் சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோடய என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் வந்து நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோடய பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம், பக்கத்தில் இருந்து டீ கடை, காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து, உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தார். பட் எனக்கு இந்த படத்தை, அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்டுன்றது. இன்னைக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும். பாரஞ்சித் அண்ணாவோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு தான் வருது. பேசினா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்கக்கிட்டேயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணியிலேருந்து, குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அதை பற்றி பேசலைன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க. நம்ம எடுக்கிற எல்லா படத்துலையும் அரசியல் இருக்குதான். அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன். அப்புறம் அவர் சொன்னார், ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில், நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக்
ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன். அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வர அரக்கோணம் ஸ்டைலில் காலமேல காலை போடு ராமன குலமே மேலே ஒரு காலை வரும் ஏழு ரத்னமே. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டாருக்காக எனக்கு கால் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போன போது என்ன இதுக்கு முன்னாடி நான் ரஞ்சித் சார் கூட பண்ண படங்கள்லாம் எங்கள் இயக்குனர் ஜெய்யும் வேலை பார்த்துருக்காரு, எனக்கு அவருக்கு தெரியும். பட் இருந்துமே என்னை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியமான கேரக்டரு, இது எங்கள் அம்மா பற்றி, ரஞ்சித்தோட அம்மா பற்றி, இந்த ஸ்கிரிப்டை படித்த அத்தனை பேருமே வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் ரஞ்சித் பாரு நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு வந்து பிடிஎஃப்ல அமைச்சிருக்காரு அப்படின்னாரு. அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பில்டப் கொடுத்து அந்த இடத்துல வந்து ஐ ஃபெல்ட் தட் ஹி வாஸ் நாட் ஹாப்பி தட் ரஞ்சித் சார் வந்து என் பேர் போட்டு அனுப்பிச்சாருன்னு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சுது அவரை நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு ஷாட்டு முடித்து அவர் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்குற வரைக்கும் அந்த சீன் பேப்பரை அவர் பச்சை கலர் ஃபைலில் போட்டு கொடுத்தாங்க. அதை தூக்கிட்டே சுற்றுனாங்க எல்லா ஷூட் ஸ்பாட்டுக்குமே. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து இ வாஸ் நாட் எடுத்தோன்னு உனக்கு கன்வின்ஸ் ஆகவே மாட்டார். அண்ட் இந்த மேடையில் நான் வந்து ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட கேரியரில் ஒரு படி நான் மேலே போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்னை ரெஃபர் பண்ண இல்லை அவர் எனக்கு கொடுத்த படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஒரு படமும் வந்து பெரிய நம்பிக்கையோட தான் பண்ணுறோம். இந்த படம் எங்களை அடுத்த லெவல் கொண்டு போகுது அப்படிங்கிற நம்பிக்கை எப்பவுமே அதை முன் வச்சு தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் ப்ளூ ஸ்டார் கண்டிப்பாக அதை எங்களுக்கு எல்லாருக்குமே பண்ண போகுதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லுக் எவ்ரி திங் ஹஸ் பீன் ஆடியன்ஸ் அதை அந்தளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்ப்போட நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு தருணங்களில் வந்து எல்லாம் அந்த வார்த்தையாக இருக்கும். எனக்கு வந்து என்னென்னா சில கேரக்டர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு வந்து இது வந்து ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும், தேட்டரில் கை தட்டுவாங்க, இந்த படம் நல்லா வரும், இப்படிங்கிற பல விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது ஆகஸ்ட் 15th ஷூட் ஆரம்பித்தோம். ஆகஸ்ட் 12th எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபோன் வருது. அன்னைக்கு காலைல ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா தெரியல, அவ்வளோ முக்கியமான ரைட்டிங். அதுக்கு ஜெய்க்கும் தமிழ் பிரபாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து இமானுவேல். ஐம் பிளஸ்ட். லவ் யூ ஆல். ஸோ படம் பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த படத்தோட வெற்றி விழாவில் அதை கண்டிப்பாக பேசுவோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ஒரு 30 செகண்ட் இனிமேல் நான் பேசுனதே இல்லை, ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸாக இருந்தது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும்.
ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார். இதுல இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க. இது வந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேற எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும். சில பேர் ஒரு பிலாசபி ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனா செய்யறது வேறையா இருக்கும். பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் சக்சஸ் பார்ட்டியில பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தது. எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க, பட் ரஞ்சித் அண்ணா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே விஷயத்தான் பேசுறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்கு. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யாருக்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அது ஜெய் பிரதரோட அண்ணன். அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு. அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்க கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பாட்டு மூலியமா கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ. பிரதீப், சக்திஸ்ரீ, எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையாக எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, அது மேபி அந்த நாஸ்டாலஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களை தாண்டி அந்த ஒரு 90s அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேற லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இது வந்து ஏன் படம் அதனாலலாம் இல்லை, இந்த ஆல்பம் வந்து வேற லெவலில் இருக்கு. இப்போ கேட்ட பாட்டு கூட செமையா இருக்கு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், தமிழ் செல்வா, தமிழ் வந்து என்னோட ஜூனியர், செல்வா வந்து என்னோட பேட்ச்மேட்டு. கிட்டத்தட்ட இது ஹோம் டீம் தான் இது. பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறது வந்து செல்வாவோட தான் ஃபர்ஸ்ட் டைம். சார்பேட்டா பார்த்துட்டு ஒரு நண்பனா இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. தமிழ் ப்ரோப்பாண்ணா நன்றி, தேங்க்யூ. உங்கள் ஃபேஷன் சென்ஸில் பாதியாவது நான் அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் சபையாக இருக்கீங்க. சாந்தனு, பிருத்வி ரெண்டுமே எனக்கு தே ஆர் பிரதர்ஸ் டு மீ. சாந்தனு பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம். பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும் போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு. யுவர் ஃபைட்டர். இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு ஐ எம் 100% ஷுர். அண்ட் ஐ விஷ் யூ த பெஸ்ட். ரொம்ப ஹோல் ஹார்டடாக ஜெனுவினா ஐ வாண்ட் யூ டு வின் பிருத்வி அண்ட் சாந்தனு. ஜெய் பிரதர், அவர் வந்து ஒரு அன்பான அழகான மொரட்டு குழந்தை. அவர் வந்து அவ்வளோ பியூரா ஒரு மனுஷன் நல்லா பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது சில பேர்த்த பார்த்தா சில ஒரு ஃபீல் வரும்ல, அவர் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. வந்து இடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு மாதிரி அவரு கம்யூனிகேட் பண்றது நிறைய பேருக்கு புரியுமா தெரியல, எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஒரு சீரோ அவர் சொல்லும் போதும் ஒரு மாதிரி அப்டிராக்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அவர் சொல்றது. பட் அவ்வளவு அன்பு. அந்த இன்னொருத்தர் ரஞ்சித்தனா நினைக்கிறேன் போக முடியாது, ரொம்ப கோவக்காரன்டா அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி செட்ல பார்க்கவே இல்லை. ஒருவேளை ஏடியா ஒர்க் பண்ணும்போது அது கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்ல வந்து அட்லீஸ்ட் ஆக்டர்ஸோட இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அங்க வந்து 3 நாள் கேன்சல் ஆயிருக்கும் மழைனால. அதை வந்து பயங்கர ப்ரெஷர் ஒரு டைரக்டரா. ஆனா எங்ககிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாரு. இல்லை பதர் ஆயிடுச்சு பதர், பண்ணிக்கலாம் பதர் அப்படிம்பாரு. எனக்கு உண்மையாவே மனசார இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றியாகணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் ஐ லவ் யூ பிரதர், ட்ரூலி ட்ரூலி லவ் யூ. கணேஷ் மூர்த்தி சார், சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங். இந்த மாதிரி ஒரு கதை, இந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக ரொம்ப நேச்சரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, மழை அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ராசஸ் இந்த படம் போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணதுக்கு விஷ் யூ த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். சக்திவேல் அண்ணா,
அவர் ஒரு படம் எடுத்தாருன்னா அது நல்ல படமா இருக்கும்னு நான்லாம் சொல்ல வேணாம், அது அவரே கிரியேட் பண்ணிட்டார் அந்த பிராண்டை. ஸோ இது எங்களுக்கு 3வது காம்பினேஷன். கான்ஃபிடண்டாக சொல்கிறேன், இது ஒரு ஹேட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்புறம் மெயினாக ஏடி டீம், ஏன்னா இது வந்து பாவங்க, அதாவது அந்த கிரவுண்ட்ல ஷாட் வச்சா ரோடு தெரியும், பின்னாடி வண்டியை வந்து நிறுத்தணும். அதுவும் அங்கே வந்து அவங்கெல்லாம் திட்டுவாங்க, வண்டி நிறுத்துறவங்க எல்லாம் ஏடிஸ் வந்து திட்டுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அந்த காரை நிறுத்தி இந்த ஷார்ட் ஓகேன்னு அனுப்புவாங்க. இது வந்து மற்ற படங்களை விட, நான் அட்லீஸ்ட் நான் ஒர்க் பண்ண படங்களை விட மற்ற படங்களோட இந்த படம் ஏடி டீமுக்கு வந்து அதிக வேலை இருந்தது. அது சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் மை பாய்ஸ் சுதா, ராகுல், ரிஷி, உதய், இவங்க எல்லாமே என் டீமு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நான் போன ஜென்மத்தில் அரக்கோணமா தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் இருந்தது. எனக்கு அப்படியே அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ இமர்சிவா இருந்தது ஆக்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யாராவது விட்டுருந்தா மன்னிச்சு. ஏகாம்பரம், வாழ்த்துக்கள், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஃபார் தி காஸ்டியூம்ஸ். அண்ட் அறிவு பிரதர், நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அவருக்கு வந்து 2011 12 ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்போ தான் வந்து ஒரு பாட்டு வந்தது, அப்பயே மெசேஜ் அனுப்பிச்சேன், பிரதர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஐ ஹேவ் அ ஃபீலிங் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் எல்லாத்துக்குமே. யூஆர் இன்ஸ்பைரிங் மீ நவ். தேங்க்யூ வெரி மச். யாராவது விட்டுதுன்னா மன்னிச்சிருங்க, நேரம் கருதி. ஓ, கீர்த்தி வீட்டுக்கு போனோம். ஓகே. கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கணும்னு தெரிஞ்சோன்னே எப்படி இருந்ததுன்னு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கமிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான், ஏன் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னேன், அமிச்சது. ஸோ அதுக்கு நன்றி. நன்றி. வேற என்ன சொல்றது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து இவ்வளவு நான் பேசினதே இல்லை மேடையில, பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th வந்துருங்க. அண்ட் எனக்கு டெஸ்டினியில ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த படம் மூலியமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த ஆடியோ லான்ச். அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி காலு மேல காலு போட ராவண குலவேன்னு சொல்ற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது. ஸோ படத்தை 25th வந்து பாருங்க. இது வந்து படம் வந்து ஃபயர். ஜெய் பிரதர், ரஞ்சித் பிரதர், இவங்களோட அந்த பிலாசபி, அந்த எனர்ஜி தான் இந்த படம். இது ஃபயர். 25th வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, தெரிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாளுக்காக எல்லாரும் ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஃபைனலி ப்ளூ ஸ்டார் வந்து 25th of January ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். சாம்ன்ற கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி டைரக்டரோட அவரோட கேரக்டரை கொஞ்சம் அப்படி இப்படி மாடிஃபை பண்ணி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னோட பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கோவிந்த் வசந்தா அவர் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கான காரணம் இந்த ரயிலின் ஒளிகள் தான். ஸோ எங்கே போனாலுமே ரேடியோலையும் சரி, டீ கடையிலையும் சரி, அதான் ஓடிட்டு இருக்கு. தேங்க் கோவிந்த் வசந்தா. அண்ட் படத்தில் நடித்தவங்க எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். நிச்சயமா இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய என்டர்டெய்னிங் ஃபிலிமாக அமையும். we are all very confident about it. very excited too. Thank you. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட 11வது மேடைன்னு நினைக்கிறேன். முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இருக்கு. உட்காரும்போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸாக இருக்கியா அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு 4 நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புறேன். பிகாஸ் ஆஃப் ப்ளூ ஸ்டார். கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம். பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில வந்து பல லட்சம் அஸ்வின், பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவும்
சினிமாவில் வந்து இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம், பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேற யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான். அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனா இருக்கேன். இன்னாரோட பையன், அவரோட பாக்யராஜ் சார் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவோட தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா, அவங்களுக்கு என்னோட நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டல்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு. லொக்கேஷன் வைஸாகவும் சரி, கிளைமேட் இதெல்லாம். பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமாவை எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித், அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு, சாம். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார், ராஜேஷ் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னன்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ள அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்னை நம்பின ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நடிகரை நம்பணும். ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம். அந்த நேர்மைக்கான ஒரு பலன் தான் இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்குங்க நம்புறேன். ஸோ ஜெய் பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும். பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெளியில தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும். ஒரு 100 கண்கள் பார்க்குற ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் கொடுத்த ரஞ்சித்னா, தேங்க்யூ ஸோ மச்னா. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன். ஆனால் ஐதர் உங்கள் டைரக்ஷனில் இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணணும். ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர். இன்னைக்கு முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில தெரிஞ்சதுன்னா, ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ஃபாரஜத் பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா, மியூசிக் ஹஸ் டேக்கன் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு பட்டி தொட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்குறாங்கன்னா, இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த மியூசிக் தான். ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி. எனக்கு படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. நான் ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல, நேரம் கம்மியாக இருக்கு. பட் 2 பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும், அசோக் அண்ட் பிருத்வி. என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய போட்டி, பொறாமை, ஈகோ, இந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்கு. பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம், ஒரு ஸ்பேஸ் என்னன்னா, மச்சான் நான் ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்றேன்னா நீ என்கிட்ட தயவுசெய்து சொல்லுடி, நீ தப்பா பண்ற சரியா பண்றான்னு அப்படின்னு. அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரு, அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் when you're acting in a மல்டி ஸ்டார் ஃபிலிம். ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆக்காம ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர்ல போடாம ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள். இன்னைக்கு பண்ணது இது ஓகே, இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு. ஸோ வி கேவ் ஈச் அதர் தட் ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர், இது நல்லா பண்ணியிருக்கேன், இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேவையான ஒரு அரசியல், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் எப்படி ஒரு ஆடியன்ஸாக ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே 200% ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ இன் மை கரியர். ஸோ 25th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களாக வந்து நீங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதே சப்போர்ட் இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன்.
ஸோ ப்ளீஸ் டூ பிளஸ் அஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். 25th இந்த படம் தியேட்டர்ஸில் பெருசாக ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக சக்திவேலன் பிரதர், தேங்க்யூ. அவர் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்ல இருக்காரு. அந்த லக்கி மேஸ்காட்ல வந்து அவரோட ஷோல்டர்ல நாங்களும் ஏறி உட்கார்றதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.